ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ட்ரைமஸ்டர்னா என்ன பீரியட் ஆஃப் டைம் சொல்லணும் 28 to 40 வீக்ஸ். இந்த பீரியட் ஆஃப் டைமை தான் நம்ம வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். இதில் சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் போடுறோம், வாங்க போகலாம். இப்போ வந்து இதில் என்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னால், நம்ம வந்து 27 வீக்ஸ்க்கு அப்புறம் பிளான் ஆஃப் டெலிவரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். பிளான் ஆஃப் டெலிவரினா நம்ம எங்க வந்து டெலிவரி பார்க்க போறோம், பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும் நம்ம ரொட்டீன் செக்அப் போயிட்டு இருப்போம். இந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, திடீர்னு நம்மளுக்கு பெயின் வந்துருச்சு, டெலிவரி பெயின் வந்துருச்சுன்னா நம்ம அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம குழப்பம் இல்லாம போய் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு எக்கோ எடுத்துக்கணும், யூஎஸ்ஜி அல்ட்ராசவுண்டு, growth ஸ்கேனர் அது வந்து எடுத்துடணும், இசிஜி வந்து எடுத்து வச்சுக்கணும், ஆல் பிளட் இன்வெஸ்டிகேஷனும் எடுத்து வச்சுக்கணும். இதுல எந்த மந்த்ல எடுத்து வச்சுக்கணும்னா 9 மந்த்ல கம்பல்சரி எல்லாரும் எடுத்து வச்சிருந்தோம்னா டெலிவரி அப்போ நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காம நம்ம ஃபியூஸ்ஃபுல்லாக வந்து டெலிவரி பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இதில் ஃபுல் டேர்ம் டெலிவரினா என்னன்னு சொல்லுவோம்னா 36 to 40 வீக்ஸ். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து குழந்தை வந்து பர்த் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபுல் டேர்ம் டெலிவரின்னு சொல்லுவோம். நம்ம இதில் வந்து நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்டை வந்து மார்னிங் வந்து நீங்கள் மில்க் குடிங்க, 8 மணிக்கு ரொட்டீனாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எடுங்க, 11 o'clock ஒரு ஃப்ரூட்டு ஒரு நட்ஸு எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வெஜிடபிள் வந்து கம்பல்சரி ஒரு கப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். 3 o'clock வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. 5 o'clock வந்து ஏதாவது ஒரு டால் எடுத்துக்கோங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு நீங்கள் நைட் வந்து எப்போதும் சாப்பிடக்கூடிய வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு தூங்க போல ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர். இதெல்லாம் ஏன் இந்த ஃபுட்டுனால உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்ல வரல. இந்த ஃபுட்டுலாம் எதுக்காக கொடுக்குறோன்னா, உங்களுடைய குழந்தையோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து பேக் பெயின், ஸ்பைனல் பெயின் இதெல்லாம் வந்து வரும். இந்த டைமில் வந்து இதை கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். டெலிவரி டைமில் நம்மளுக்கு வந்து வெஜைனல் டெலிவரி, அதாவது நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து உங்களை எடுத்துக்க சொல்கிறோம். இந்த ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து நல்ல வாட்டர், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, யூரின் வந்து நல்லா பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி நார்மல் டெலிவரி ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரிங்க கம்பல்சரி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நான் ப்ரைமி எனக்கு ஹைரிஸ்க் இருக்குது, ஹைரிஸ்க்னா என்னன்னா எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதோ எனக்கு ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.